Hi friends, welcome to my channel. நான் உங்கள் சிவரந்தினி ஃப்ரம் CLS தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கான இந்த ஒரு ஸ்பெஷலான மேக்கப் லுக் தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அமேசான்லேருந்து தான் நான் பிக் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த மேக்கப் லுக்கில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இந்த ட்ரெஸ்ஸும் வந்து அமேசான்லேருந்து பிக் பண்ணது தான். ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைசேஷன் பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டு லாக்டோகலமன் மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மேக்கப் லுக் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருப்பீங்க. ஸோ இது எக்ஸ்பெஷலி வந்து இந்த ட்ரெஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து வேர் பண்ணோம் அப்படின்னா இது லாங் ஒரு கவுன் மேக்ஸி ட்ரெஸ் மாதிரி தான். ஸோ மாய்ஸ்சரைசேஷன் க்ரீமை வந்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லாக்டோகலமன் வந்து ஒரு பிங்கிஸ்ட் க்ளோ வந்து நம்ம ஃபேஸில் கொடுக்கும். அதுக்கடுத்தது வந்து லாக்மியோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் எப்போவுமே வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வந்து ஸ்வெட் ஆகுதோ அந்த இடத்துலலாம் மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக வந்து வேணும் ப்ரைமர் அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாக்மியோட பிளர் பர்ஃபெக்ட் ப்ரைமரும் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பிங்கிஸ்ட் க்ளோ வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஃபவுண்டேஷன். ஸோ டேரெக்டாக வந்து நான் ஃபவுண்டேஷனுக்கே வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். கலர் கரெக்டிங், அப்புறம் ஹைலைட்டிங், அப்புறம் கன்சீலர் அந்த மாதிரி எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணல. இந்த மேக்கப் லுக்கில் ரொம்ப சிம்பிள், ரொம்ப அஃபோர்டபுளான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இருக்குது. ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன லேயர் மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து மறுபடியும் வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா நான் கலர் கரெக்டிங் எதுவுமே வந்து யூஸ் பண்ணாதனால. ஸோ இந்த மாதிரியும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஃபேஸில் வந்து இந்த கலர் கரெக்டிங் பண்ண எஃபெக்ட் எல்லாம் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம ஃபேஸ் வந்து இருக்க மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த லாக்மியோட 95 இருக்கக்கூடிய இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஆல் ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஷேட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இந்த ஷேடோட டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு எந்த இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் ஆகாமல் இருக்கும் அந்த இடத்துல வந்து வச்சுட்டு மறுபடியும் ஃபவுண்டேஷனை அதுக்கப்புறம் வந்து டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஈவனாக இருக்கும். இந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்து ஓரளவுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ ரொம்ப வந்து நம்ம கலர் கரெக்டிங், அதுக்கப்புறம் கன்சீலர், ஹைலைட்டிங் எல்லாம் பண்ணி ஃபேஸை ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி இல்லாமல் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலான அந்த ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபேஸில் அங்கங்கே இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ் சின்னதாக வந்து வெளியே தெரிஞ்சுது அப்படின்னாலும் அழகாக தான் வந்து இருக்கும். ஸோ ஃபேஸ் ஃபுல்லாகவும் நெக்கில் அதுக்கப்புறம் காதில் வந்து ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து நான் ஐ மேக்கப்புக்கு வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஐ ஷேடோக்கு வந்து நான் கலர் ஸ்டுடியோவில் இருக்க ஐ ஷேடோ தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஐ ஷேடோ இருந்தது அப்படின்னா எல்லா கலர்ஸ் வச்சுமே வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய இந்த 3 ரெட் கலரையும் தான் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த லைட்டராக இருக்குது இல்லைங்களா, சேம் என்னோடய ட்ரெஸ் கலரில் இருக்க ரெட்டை வந்து எடுத்துகிட்டு என்னோடய டிரான்சாக்ஷன் ஷேடாக வந்து நான் ஐலெட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். டிரான்சாக்ஷன் ஏரியாவில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்து தெரியும். பட் நான் வந்து கன்சீலர் அப்புறம் காம்பேக்ட் பவுடர் எதுவுமே வந்து அப்ளை பண்ணல. டேரெக்டாக ஐஸில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த செகண்டாக கீழே இருந்த லைட்டர் ரெட் கலர் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் என்னோடய ஐலிட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 3ஆவதாக இருந்த ரெட்டை என்னோடய ஃபிங்கர்ஸில் எடுத்து ஐலிட்ஸ் மேலே வந்து நல்லா பிக்மெண்டேஷன் தெரிகிற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் ஸ்டுடியோ ஐஷேடோ பேலட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிலோ 500 ருபீஸ் கீழே தான் 350 to 400 தான் வந்து வரும். ஸோ இந்த ஒரு ஐஷேடோ பேலட் இருந்தது அப்படின்னாவே வந்துட்டு ரெட், ஆரஞ்சு, ப்ரௌன், தென் வந்து ஒயிட்டி, அதுக்கப்புறம் கிளிட்டரி ஷேட்ஸ் நிறையா வந்து இதில் இருக்கும். ஸோ ஒயிட் கிளிட்டர், கோல்டு கிளிட்டர்ன்ட்டு தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேராக கிடைக்கக்கூடிய இந்த வயலட் கலர் கிளிட்டர் பார்ட்டிகல்ஸும் வந்து இந்த ஐஷேடோ பேலட்டில் இருக்கும். ஸோ நான் தென் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபைனலாக லைட்டாக ஒரு வயலட் கலராக இருக்கிற ஒரு ஐஷேடோ கிளிட்டர் இருக்கிற மாதிரி ஷேடு சேம் இந்த கலர் ஸ்டுடியோ பேலட்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு டிரான்சாக்ஷன் ஷேடுக்கு மேலே என்னோடய ஹைப்ரோஸ்க்கு கீழே அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக ஒரே ரெட் ஐஸில் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த பிங்க் வேரியேஷன் வந்து நம்ம வயலட் கலராக இருக்கிறது கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும். அந்த ரெட் நல்லா பாப்பப் ஆகி தெரியும். ஸோ அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் என்னோடய ஃபைனல் மேக்கப் லுக் வந்துட்டு. அதாவது நான் ஐ ஷேடோஸ் மேக்கப் வந்து முடிஞ்சுது. ஸோ ஒரே ஒரு பிங்க் தென் வந்து 2-3 ரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நேம் உங்ககிட்ட வேரியேஷன் இருக்க ரெட் இல்லை அப்படின்னா ஒரே ரெட் கலரை கூட லைட்டராக டார்க்கராக எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் ஐ ஷேடோ லுக் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெட் அண்ட் வைல்ட் ஐப்ரோ கிட் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப அஃபோர்டபுள் தென் வந்து பிக்மெண்டேஷன் சூப்பர் டூப்பராக கொடுக்கக்கூடிய ஹைப்ரோ கிட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வெட் அண்ட் வைல்டோட ஹைப்ரோ கிட் வந்து சொல்லலாம். இதில் வந்து 3 ஷேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நம்மளுக்கு ஹைலைட்டிங்க்கு அப்ளை பண்ணக்கூடிய ஒயிட்டர் ஷேட், தென் வந்து ஒரு கிரேஷ், தென் வந்து ப்ரௌனிஷ் ஷேடு, மொத்தம் 3 இருக்கும். அது உள்ளேயே வந்து மிரர், அதுக்கப்புறம் ஸ்பூலி, அப்ளிகேட்டர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இருக்கும். ஹைப்ரோஸை வந்து நம்ம எக்ஸஸாக ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பூலி மாதிரி இந்த பின் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுவும் சேர்ந்தே வந்து வந்துடும். ஸோ இந்த ஒரு ஹைப்ரோ கிட் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா மல்டி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணி அதுக்கு பேக் சைடில் இருக்க ஸ்பூலிலேயே வந்து நான்
வந்து கால் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வச்சுட்டே வந்து நம்ம வந்து இந்த மேக்கப்பில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து அஃபோர்டபுள் தான். நான் அப்ளை பண்ணக்கூடிய லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப்ளினோட மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான். ஷேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் ஒயின் ஷேடு. ஸோ இது வந்து 300க்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் இதோட ப்ரைஸு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி மேக்கப் லுக் வந்து எல்லாருமே வந்து அசத்துங்க. ஸோ இந்த நான் போட்டிருக்க சுடிக்கு இது கொஞ்சம் டார்க்கட் ஷேடாக இருக்குது. ஸோ அதனால் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணுறதுக்கு என்னோட லிப் சென்டர் பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்சைட் காஸ்மெட்டிக்கில் இருக்கக்கூடிய லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள். 80 ருபீஸ் பிலோவில் தான் வந்து இருக்கும். ஸோ ஷேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாம் ஷேடு. சேம் என்னோட ட்ரெஸ்க்கு சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். சேம் ரெட் டு ரெட்டே வந்து போட்டோம் அப்படின்னா. ஸோ அந்த மேப்ளின் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு செகண்ட் கோட்டிங்க்கு வந்து இந்த கிளாம் ஷேட் இன்சைட் இது கொடுத்தனால பர்ஃபெக்டான ஷேடாக வந்து என்னோட ட்ரெஸ்க்கு சூப்பர் டூப்பராக வந்து மேட்சிங் ஆச்சு. ஸோ சூப்பரான ஒரு லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ண ஒரு ஃபினிஷிங், தென் சூப்பர் மேட் லுக் வந்துட்டு நம்மளுக்கு லிப்ஸில் வந்து கிடச்சிது. ஸோ லிப்ஸில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ மேக்கப்பில் வந்துட்டு நான் வந்து இப்போ ஐலைனர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஐலைனருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்மியோட ஐகானிக் லைனர் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சூப்பர் டூப்பர் நல்ல பிக்மெண்டேஷன், நல்ல டார்க் பிளாக்ல லாங் ஸ்டேடாக இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் அப்படின்னா லாக்மி இது வந்து சொல்லலாம். ஸோ அதோட ப்ரஷஸ் எல்லாமே வந்து நல்ல நீளமாக வந்து இருக்கும். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட ஐஸ் மேலே வந்து சிங்கிள் ஸ்ட்ரோக் மட்டும்தான் கொடுக்குறேன். ரொம்ப டார்க்காக வந்து போல். ஏன்னா ட்ரெஸ் வந்து ரெட்டுங்கிறனால ரொம்ப டார்க்காக வந்து ஐ ஷேடோஸை மேலே வந்துட்டு நம்ம ஐலைனர் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு நம்மளுக்கு கொஞ்சம் மாடல் லுக் அப்படிங்கிறனால வந்துட்டு ரொம்ப நிறையா கண்ணுக்கு மேலே வந்து லைனர் போட்டு ட்ரெடிஷ்னலாக வந்து மாற்ற விரும்பலை. ஸோ அதனால் சிங்கிள் ஸ்ட்ரோக் ஐலைனர் கண் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு விங் வர மாதிரி வந்து இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா காஜலுக்கு வந்து நான் மேப்ளினோட கொலோசல் காஜல் வந்து அப்ளை பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சூப்பர் வாட்டர் ப்ரூஃபான காஜல் அப்படின்னா மேப்ளின் கொலோசல் காஜல் சொல்லுவேன். ஸோ செம்ம பிக்மெண்டேஷன் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 170க்குள்ளே தான் வந்து வரும். ஸோ ஆஃபரில் வந்து அமேசானில் வாங்கியிருந்தேன். ஸோ 170 கீழே தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள், வாட்டர் ப்ரூஃபான லைனர். சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே வந்து கண் நல்லா பாப்பப் ஆகி வந்து போல்டாக வந்து நமக்கு தெரியும். ஸோ டெஃபினட்டாக வந்து இது ரொம்ப நேரத்துக்கு வந்து ஸ்டேடாக வந்து இருக்குது. ஸோ நல்லா அஃபோர்டபுளான காஜல் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேப்ளினில் வந்து இந்த கொலோசல் காஜல் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேப்ளின் கொலோசலில் இருக்கக்கூடிய மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். சூப்பர் டூப்பர் டபுள் வால்யூமைஸ்டு நம்மளுக்கு வந்து மஸ்காரான்னு சொல்லலாம். ஸோ நம்ம ஐ லேசஸை வந்து டபுள் வால்யூமைஸ்டாக வந்து காட்டும். நம்ம வந்து ஐ லேசஸ் கர்லர் வச்சு கால் பண்ணாமையே நம்ம ஐலாசஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து காலாகி வந்து எடுத்து காட்டும். ஸோ சிங்கிள் ஸ்ட்ரோக்லேயே வந்து இதுவும் அதே மாதிரி தான் நல்ல போல்டாக வந்து நம்ம ஐஸ்லேயே வந்து ஒரு லுக் வந்து கொண்டு வந்து கொடுத்துரும். நான் உங்களுக்கு கண்ணை மூடும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட்டருக்கு வந்து மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் எடுத்துக்கிறேன். மோல்டன் கோல்டு ஷேடு. இது வந்து என்னோடய பவுடர் ஃபவுண்டேஷன் பவுடர் ப்ரஷில் லைட்டாக வந்து டச் பண்ணிவிட்டு அதை எக்ஸஸாக இல்லாத மாதிரி லைட்டாக டச் பண்ணிவிட்டு என்னோடய கன்னத்தில் அதுக்குன்னு வந்து நோஸ் மேலே லிப்ஸுக்கு மேலே மட்டும் அப்ளை பண்ணுறேன். நான் கான்டோர் பண்ணலை, ப்ளஷ் பண்ணலை, ப்ரான்ஸ் பண்ணலை, எதுவும் பண்ணல. ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஐ மேக்கப் பண்ணிவிட்டு தென் வந்து டேரெக்டாக வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறேன். ஸோ கன்னத்தில் வந்து அந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் லைட்டாக வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிளாம் லுக் மாதிரி வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம காம்பேக்ட் பவுடர் வச்சு ஃபேஸை செட் பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியாது. தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மேப்ளின் மாஸ்டர் க்ரோமோட ஹைலைட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹைலைட்டர் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் நமக்கே வந்து வரதில்லை. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மோல்டன் கோல்டு ஷேடு வந்து பார்த்தோம் அப்படின்னா டஸ்கி டோனில் இருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய மோஸ்ட் ஹைலைட்டர்னே வந்து சொல்லலாம். என்னோடய வேனிட்டியில் ஆட் பண்ண புது ப்ராடக்ட் இது. எனக்கு அவ்வளோ வந்து ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்து வாங்கின ப்ராடக்ட் இது. ஸோ எனக்கு எந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டிங்காக தெரியணுமோ அந்த இடத்துல இந்த ஹைலைட்டரை வச்சு வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸஸ் கனடாவோட காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னோடய ஃபுல் மேக்கப் லுக் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஷேடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச் ஷேடு. ஸோ என்னோட டோனில் இருக்கீங்க அப்படின்னா நான் இப்போ காட்டின எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து செட் ஆகும். ஸோ ஃபுல் ப்ராடக்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து பை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மேக்கப் லுக் வந்து பண்ணி அசத்துங்க. ஓகேங்களா? ஸோ வேலண்டைன்ஸ் டேக்கு வந்துட்டு நம்ம
பார்ட்னர்ஸ்க்கு தான் வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்க்கு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, அப்புறம் நம்ம சைல்டுக்கு, எல்லாத்துக்கும் நம்ம சிஸ்டர்ஸ்க்கு நிறையா பேர்த்துக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம். ஸோ அந்த ஐடியாஸையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வந்து ஹேர் ஸ்டைல் வந்து லூஸ் ஹேர் வந்து விட்டுருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் லூஸ் ஹேராக வந்து இருந்தது அப்படின்னா தான் வந்து ஃப்ரீ ஹேராக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபைனல் லுக் வந்து இதுதான். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேக்கப் லுக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், பியூட்டி டிப்ஸ், மேக்கப் டியூட்டோரியல், ஹெல்த் கேர் டிப்ஸ், பெரிய பெரிய ஷாப்பிங் ஆல் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துருக்கு. ஸோ தட் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்.